3 ரயில கவிழ்த்துடுவேன்னு சதன் ரயில்வேக்கு இமெயில் மூலமா மிரட்டல் விடுத்திருக்காரு இங்க ஒரு ஆந்திர வாலிபன். குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கலாம்னு போட்ட திட்டம் அம்பலமானது. எப்படி? பிளைட்டை ஹைஜாக் செய்து மிரட்டும் கதைக்களம் தான் நாகார்ஜுனாவின் பயணம் திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு காசு கொடுங்க, இல்லைன்னா 3 இடத்துல ரயில கவுத்துடுவேன் என்று சதன் ரயில்வேவை மிரள விட்டவர்தான் இந்த இளஞ்சிவப்பு சட்டை. பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கும் இவரா இப்படி மிரட்டியது என உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அதைவிட பயங்கரமான பிளான்கள் எல்லாம் இந்த தங்கத் தம்பியின் சட்டை பையில் இருக்கிறது. வங்கியில் லட்சக்கணக்கில் கடன் மோசடி, ரஜினி முதல் பிரதமர் வரை உதவி கேட்டு கடிதம், யூடியூபை பார்த்து கொள்ளை, தெலுங்கு படம் பார்த்து ஹைஜாக் என இந்த ரோஸ் சட்டை போட்ட மாஸ்டர் பிளான் ஒவ்வொன்றும் வெறித்தனம். அதன் பின்னணியை தெரிந்து கொள்ள செய்தியாளர் சாலமனுடன் களத்தில் இறங்கினோம். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தெற்கு ரயில்வேயின் சென்னை அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் ஒரு மிரட்டல் கடிதம் வந்துள்ளது. அதில் சென்னை கோட்டத்தில் 3 இடங்களில் மிகப்பெரிய அளவில் ரயிலை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக முழு தகவல் வேண்டுமென்றால் பணம் கொடுக்க வேண்டும் என மிரட்டல் துணியில் வார்த்தைகள் இருந்துள்ளன. சமீப காலமாக ரயில் விபத்துகள் அதிகரித்து வருவது யாவரும் அறிந்த ஒன்றே. இதனால் இந்த மெயிலை சாதாரணமாக கடக்க முடியாது என முடிவு செய்த தெற்கு ரயில்வே பாதுகாப்பு அதிகாரிகள் சென்னை சென்ட்ரல் ரயில்வே போலீசாரிடம் புகார் கொடுத்தனர். அதன் பேரில் வழக்கு பதிந்து தனிப்படை அமைத்த போலீசார் சைபர் கிரைம் துறையின் உதவியோடு கடப்பாவில் ஜெயராம் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் விசாரித்த போதுதான் இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் ஜெயராமுக்கு கைவந்த கலை என்று தெரிந்திருக்கிறது. வெறும் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஜெயராம் திருமணமானவர். KFCயில் 15,000 ரூபாய் சம்பளத்திற்கு வேலை பார்த்து கொண்டு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குவதாக போலி ஆவணங்களை தயார் செய்து கிரெடிட் கார்டில் லட்சக்கணக்கில் கடன் வாங்கியுள்ளார். ஓவர் நைட்டில் பணக்காரனாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஊறிப்போன ஜெயராம் 3 மாதங்களுக்கு ஒரு கம்பெனி மாறிவிடுவாராம். அங்கே வேலைக்கு சேர்வதே ஒரு சேலரி அக்கவுண்ட் தொடங்குவதற்குத்தான். ஒவ்வொரு கம்பெனியிலும் வேலைக்கு சேர்ந்து ஒரு சம்பள கணக்கை துவங்கி அதில் கடனை வாங்கிக் கொண்டு அடுத்த கம்பெனிக்கு மாறிவிடுவது ஜெயராமின் வழக்கம். இப்படியாக 11 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்துள்ளதாக தெரிகிறது. மோசடி செய்து பணத்தை எல்லாம் மணி டபுளிங், அதாவது பணத்தை இரட்டிப்பாக்கும் கம்பெனியில் போட்டிருக்கிறார். ஊரை அடித்து உலையில் போட்ட கதையாய் அந்த மணி டபுளிங் கம்பெனி கம்பியை நீட்டிவிட மொத்த பணமும் திவாலாகி இருக்கிறது. இதனால் கடன் வசூலிக்கும் ஏஜென்சிகளிடம் இருந்து தப்பிக்க கூகுளில் விடை தேடியிருக்கிறார் ஜெயராம். ஆனால் அதில் வழி கிடைக்காததால் குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதித்து அடைத்துவிட நினைத்து மீண்டும் கூகுளையே நாடியுள்ளார். முதலில் வழிப்பறி கொள்ளை திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார். வீடு புகுந்து கொள்ளையடிப்பது எப்படி, வழிப்பறி செய்வது எப்படி என கூகுளை குடைந்திருக்கிறார். அதை பார்த்து பிரத்யேகமாக பயிற்சியும் எடுத்துள்ளார். ஆனால் களவுக்கு சென்றபோது கால்கள் விடவிடக்க கொள்ளை திட்டத்தை கொள்ளையில் போட்டுவிட்டு அடுத்த ஐடியாவை ஆராய்ந்திருக்கிறார் ஜெயராம். அப்படி கிடைத்த புது ரூட் தான் பிரபலங்களிடம் உதவி கேட்பது. சினிமா நடிகர்களான ரஜினிகாந்த், லாரன்ஸ் உட்பட பல்வேறு பிரபலங்களின் முகவரியை ஆன்லைனில் தேடி உள்ளார். அதில் கிடைத்த மின்னஞ்சல் முகவரிக்கு இமெயில் அனுப்பி உதவி கேட்டு மன்றாடி இருக்கிறார். ஆனால் அதற்கு பதில் வராததால் நேரடியாக பிரதமர் அலுவலகத்திற்கே கோரிக்கை மனுவை மெயிலாக அனுப்பியுள்ளார். அதிலும் எந்த பயனும் இல்லை. 2வது திட்டமும் தோல்வியடைய மனம் நொந்த ஜெயராம் நாகார்ஜுனாவின் பயணம் படத்தின் தெலுங்கு வெர்ஷனான ககனம் என்ற பிளைட் ஹைஜாக் படத்தை பார்த்துள்ளார். அப்போதுதான் அவருக்கு புது ஐடியா பிறந்திருக்கிறது. பிளைட் ஹைஜாக் போல ட்ரெயின் ஹைஜாக் செய்து அரசாங்கத்திடம் பணம் பறிக்க திட்டம் போட்டிருக்கிறார். இதற்காக தன்னுடன் பணியாற்றிய பெண்களின் பெயர்களை பயன்படுத்தி
போலி மின்னஞ்சல் முகவரிகளை உருவாக்கியிருக்கிறார் ஜெயராம். அதனை வைத்து தெற்கு ரயில்வே துறைக்கு 3 முக்கிய இடங்களில் ரயில்களை கவிழ்க்கும் சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. அந்த தகவல்கள் கூற வேண்டுமானால் எனக்கு பணம் கொடுக்க வேண்டும், இல்லையென்றால் கோரமான ரயில் விபத்துகள் ஏற்படும் என்று ரயில்வே துறையை மிரட்டியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் எந்த திட்டமும் பலிக்காததால் தற்கொலை செய்வது எப்படி என ஜெயராம் கூகுளை அலசியதாகவும் கூறப்படுகிறது. விசாரணைக்கு பிறகு ரயில்வே போலீசார் ஜெயராமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். குறுக்கு வழி பயணம் என்றும் ஆபத்தானது என்பதைப் போல குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்து கோடீஸ்வரனாக முயன்ற ஜெயராமின் கதை மோசடி மன்னர்களுக்கு ஒரு பாடம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.